இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு குற்ற வழக்கு தொடர்பு துறையில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பணிக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் முதல் விண்ணப்பிக்கலாம். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி 15,700 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 58,100 ரூபாய் வரைக்கும் சம்பள உயர்வு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 5 ஜனவரி 2024. ஓகே, இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான மற்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலைக்கான போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர். ஸோ இந்த அலுவலக உதவியாளர் பணிக்கான பணியின் தன்மையை வந்து சொல்லியிருக்காங்க. எது மாதிரியான ஒர்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர் அலுவலர்களுக்கு அடிப்படை பணிகளை மேற்கொள்வதில் உதவி செய்தல் மற்றும் அலுவலக நடைமுறை பணிகளில் உதவிடுதல் போன்ற பணிகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 15,700 ரூபாயிலிருந்து 58,100 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஊதிய விகிதத்தில் பார்த்தீங்கன்னா அரசு நிர்ணயம் செய்யும் படிகளுடன் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினருக்கு மினிமம் 18 வயது முதல் மேக்சிமம் 32 வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி பிரிவினர் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயது முதல் மேக்சிமம் 34 வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி பிரிவினர் மினிமம் 18 வயது முதல் மேக்சிமம் 37 வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கான இன சுழற்சி பார்த்தீங்கன்னா வந்து பொது பிரிவில் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு எப்படி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒரு ஃபோட்டோ ஒட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேசிக் விவரங்களை ஃபில் பண்ணிக்கிட்டு தேவையான ஆவணங்கள் ஜெராக்ஸ் நகல் இணைச்சு பதிவஞ்சல் தபால் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. மேலும் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா இந்த சென்னை அட்ரஸுக்கு விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 5 ஜனவரி 2024 மாலை 5:45 மணிக்குள்ள உங்களுடைய தபால் விண்ணப்பங்கள் அவங்க கையில் போய் சேர்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். மேலும் முக்கியமாக இந்த வேலையை பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலையை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெம்பரரி பேஸில் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் ஃபார்மேட் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.